நீ பிறக்கும் போது புகழோடு பிறக்கணும், அப்படி இல்லைன்னா நீ பிறக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. தோன்றின் புகழோடு தோன்றுங்கன்னா ஸ்டேஜுக்கு நீங்க வரும்போது ஏதாவது ஒரு சாதனை பண்ண ஒரு ஆளா மேடைக்கு வரணும். சும்மா இந்த பெஞ்சை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வரேன், டேபிளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வரேன்னு வரக்கூடாது. எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கும் போது புகழுடையவராக நீ தோன்றணும். அதனாலதான் தோன்றின் புகழோடு தோன்றுக, அதுக்கு எல்லாரும் தோன்றின் தோன்றாம இல்லைன்னா நீ கீழே உட்காந்து மேலே வராத அப்படின்னு அர்த்தம் அது. அப்ப நீங்க எல்லாருமே புகழுடையவராக வெற்றி உடையவர்களாக ஆகணும்ன்றதுதான் அந்த கல்வியினுடைய நோக்கமே. அறிவை பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அறிவை பத்தி திருவள்ளுவர் சொல்றார். திருவள்ளுவர் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எப்படி பேர் அவரு? சேவ் பண்ணாம என்ன மாதிரி இருப்பாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்? அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவுங்கிறது என்னது?